ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்பும் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் புளி உப்புமா செகண்ட் மெத்தடில் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் மெத்தடில் தயார் பண்ணுறத நான் முன்னாடியே வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வேணாலும் பார்த்துங்க. இது ரெண்டாவது மெத்தடு. முதல் மெத்தடுக்கும் ரெண்டாவது மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்ன, முதல் மெத்தடில் செக்கு வரும், ரெண்டாவது மெத்தடில் செக்கு வராது. உப்புமா கிளறும்போது கடாயில் நம்மளுக்கு அடியில் வரும், அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் வேணாலும் செய்யலாம், உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். ரெண்டாவது மெத்தடில் அரைச்ச மாவை இட்லியாக வச்சு அதுக்கப்புறம் உதுத்து உப்புமாவாக செய்கிறது, அது சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். புளி உப்புமா எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கிணத்துல எடுத்திருக்கேன். அதை 2-3 ட்ரிப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரமும் ஊற வைக்கலாம், இல்லை 3 மணி நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். 1 டம்ளர் நறுக்கிய தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன், அதை தனியாக வச்சுக்கணும். அரிசி நல்லா ஊறிருக்கு, இதை மிக்ஸி ஜாரில் போடணும். அதோட தேங்காயும் போட்டுக்கலாம். புளி கொய்யாப்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வைக்கும் போதே இதையும் தனியாக ஒரு கிணத்துல ஊற வச்சுருக்கேன். அது நல்லா பிசைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை மிக்சியில் போடும்போது தண்ணிக்கு பதிலாக இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 6 எடுத்து அதை கிள்ளி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். அரிசியோட அதையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அதையும் போடுறேன். இப்போ தண்ணிக்கு பதிலாக இந்த புளி தண்ணீர் அதை கூட கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஊற்றுறேன். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் எடுத்து ஊற்றுறேன். கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ அரைக்கணும். எப்படி அரைக்கணுன்னா, ரவை சைஸுக்கு அரைக்கணும், இட்லி பதத்துக்கு அரைக்கணும், கெட்டியாகவே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ கெட்டியாகவும் இருக்குது, ரவை சைஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி அரைக்கணும். இதை ஒரு கிணத்துல போட்டிருக்கேன். இப்போ 2வது ட்ரிப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுலேயே உப்பெல்லாம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ட்ரிப்பு நான் உப்பு போட்டிருக்கேன், 2 ஸ்பூனும். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ புளித்தண்ணியெல்லாம் போத்துட்டேன். கொஞ்சம் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துருக்கேன். அரைச்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு 4 பிளேட் வந்திருக்கு. இதை இட்லி டப்பாக்குள்ளார வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லி டப்பாக்குள்ளார கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் இட்லி ஸ்டாண்ட் வைக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வேக வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்த்தா நல்லா ஆவி வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு நான் கட்டரில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் அருவாமனையில் கட் பண்ணாலும் சரி, கட்டரில் கட் பண்ணாலும் சரி, இல்லை கத்தி வச்சு கட் பண்ணாலும் சரி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக 3 ட்ரிப்பு இல்லைன்னா 4 ட்ரிப்பு போடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு 1 நிமிஷம் ரன் பண்ணாலே போதும், உடனே நல்லா தூளாக வந்துடும். அது ஒரு பேஷன்லேயோ இல்லை ஒரு தட்டிலையோ மாற்றிக்கணும். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிட்டு மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம்ல இந்த உதிரி உப்புமா, அதை போடணும். அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும். நம்ம இட்லியே வச்சுருக்கோம்ல, அப்போவே வெந்துருச்சு. இது சும்மா ஃபினிஷிங்காக ஒரு ட்ரிப்பு கடாயில் போட்டு நல்லா கிளறுறோம் எண்ணெய் விட்டு, அப்போ தான் சுவையாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். கிண்ணத்தில் எடுத்துகிட்டு பரிமாற வேண்டியது தான். சுவையான புளி உப்புமா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.
இதில் புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சுவையாக இருக்கும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.